ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். இதே சேம் ஃபார்மெட்டு தான் வந்து மெத்தட் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுளில் உங்களுக்கு என்ன ஐஎஸ்ஓ வேணுமோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆகுது. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபார்மெட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு விண்டோஸ் 11 கிளிக் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன எடிஷன் டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த எடிஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மல்டி எடிஷன் இருக்குது ஐஎஸ்ஓ ஃபார்மெட்டில், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டவுன்லோட் நவ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்னு கேட்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். இங்கே நம்ம வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே நம்மளுக்கு 64 பிட்டா என்ன வெர்ஷன் வேணும்னு கேட்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மல்டிடிஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ 64 பிட்டு விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ 64 பிட் டவுன்லோட்னு கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு 64 பிட் விண்டோஸ் 11 24H2 இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற விண்டோஸ் 11 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24H2. ஓகேவா, இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ நம்ம டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.4 GB இருக்குது. 22 மினிட்ஸில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.